உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதாவது நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வந்து பழகிட்டு இருக்கக்கூடாது. தகுதி இருக்கணும். நாம் வந்து ஒரு தகுதியை நோக்கி நம்ம போகிறோம், உயர்வான ஒரு தகுதியை நோக்கி போகிறோம் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி தகுதியை நோக்கி போகிறவங்ககிட்ட பழகணும். இல்லை நான் போகமாட்டேன், நான் கீழான இடத்துல தான் இருப்பேன், நான் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், சீசர் பிடிச்சிட்டு இருப்பேன், சிகரெட் பிடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ஏன்ட ஒரு ஒழுக்கமே ஒரு லட்சியம்னு எதுவுமே கிடையாது, உணவில் கட்டுப்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகினவங்ககிட்டலாம் நம்ம பழகக்கூடாது. பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னேறவே முடியாது. நம்மளால் உயரமான இடத்துக்கு போக முடியாது. உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா உயர்வான தகுதிகள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட பழகணும். யாராவது லட்சியம் இருக்கிறவங்ககிட்ட, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட, கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கிறவங்ககிட்ட பழகணும். அவங்க பணக்காரங்க அப்படி சொல்ல வரல. ஒழுக்கங்கிறது யாருக்கிட்ட இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. அவங்க எளிமையானவங்களா பணக்காரங்களா அதெல்லாம் அந்த சாதியா இந்த சாதியான்லாம் பார்க்காம அந்த மாதிரி ஒரு நல்ல கட்டுப்பாடு நிறைந்தவர், சாதிக்க நினைக்கிறவங்க அவங்ககிட்ட பழகணும். நல்ல கடினமாக உழைக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் சாதிக்கணும்னா கடினமாக உழைக்கணும். அது மாதிரியான ஆள்கிட்ட பழகும்போது தான் நமக்கு ஒரு நல்ல தூண்டுதல் கிடைக்கும், நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். நீங்கள் சோம்பேறிகள்கிட்ட, லட்சியம் எதுவும் இல்லாதவங்ககிட்ட போய் பழகுறீங்க, சின்ன வயசுலேயே எனக்கு தெரியுங்க அப்படின்லாம் பழகுனீங்கன்னா உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த உறவுமுறை எல்லாமே போட்டியாளர்கள் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே போட்டியாளர் வந்து இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா ஒருத்தர் எவ்வளோ வேகமாக ஓடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஓட முடியும். ஜெயிக்கிறவங்க ஓடுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கூட இருக்கிறவங்க வந்து மெதுவாக ஓடினாங்கன்னா இன்னும் எல்லாருமே மெதுவாக ஓடினாலே ஜெயிச்சிடலாம் போலுக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கூட இருக்கிறவங்க வேகமாக ஓடும்போது தான் ஆகா நம்ம வேகமாக ஓடணும்னு தோணும். எல்லாருமே போட்டியாளர்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே நமக்கு போட்டியாளர்கள் தான். ஒரு போட்டி நடக்குதில்ல, சொந்தக்காரங்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்குதில்ல, சின்னவங்க பெரியவங்க வித்தியாசமே கிடையாது. இதில் வந்து அப்பாவும் போட்டியாளர் தான். ஒரு அப்பா கூட போட்டி போடுவார், மகன்கிட்ட மரியாதை வாங்கணும், இல்லைன்னா அவன் மதிக்க மாட்டான். நம்ம ஒரு சோம்பேறியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, சாதிக்க நினைக்கிற ஒரு மகன் வந்து சோம்பேறியாக இருக்கிற ஒரு அப்பாவை மதிக்க மாட்டான். அப்போ அந்த அப்பா வந்து என்ன பண்ணுவார், தான் மகன்கிட்ட மரியாதையை வாங்கணும், இல்லைனா என்ன மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் என்ன பண்ணுவார்னா சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவர் போட்டி போட்டுட்ருப்பார். அதனால் அம்மாவும் அப்படி தான். அம்மா சோம்பேறியாக இருந்தால் அம்மாவே மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உறவுமுறையில் யார் வந்து சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பழகணும். இப்போ ஒரு அம்மாவே சோம்பேறியாக இருக்காங்க, அம்மா தான் பெற்ற அம்மா தான், ஆனால் அம்மா சோம்பேறியாக இருக்காங்க, ஜெயிக்கணும் சாதிக்கணுங்கிற எண்ணமே அந்த அம்மாவுக்கு இல்லை அப்படின்னா அந்த அம்மாக்கிட்ட நம்ம வந்து பழகக்கூடாது. ரொம்ப டீப்பாக பழகக்கூடாது. என்னம்மா சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கணும். ரொம்ப என்னம்மா நீ எனக்கு வந்து நீ ஃபோனே பண்ணல, போம்மா நான் அவன்கிட்ட பேசாமல் நான் இந்த மாதிரியெல்லாம் நீ அன்பாக இருந்துன்னு வச்சுக்கேன். ஒரு சோம்பேறியாக இருக்கிற ஒரு அம்மா, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு மகன், ஆனால் ஒரு சோம்பேறியாக இருக்கிற ஒரு அம்மா, எப்போ பார்த்தாலும் சீரியலே பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அம்மாட்ட போய் ஜெயிக்கணுங்கிற ஒரு மகன் போயிட்டு டெய்லி அரை மணி நேரம் பேசுகிறது, என்னம்மா அப்புறம் என்னம்மாச்சு, அப்புறம் அது என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்லாம் ரொம்ப அம்மாக்கிட்ட வந்து இருந்துட்டான்னு ரொம்ப பாசமாக இருக்கான்னு வைங்க, அவன் ஜெயிச்சிட மாட்டான். அப்போ ஜெயிக்கணும்னு வரும்போது உறவு முறையெல்லாம் பார்க்கக்கூடாது. உனக்கு யார் போட்டியாளர்கள், யார் வந்து உறவினர், அதாவது நீ பழகிற எல்லாருமே உனக்கு போட்டியாளர் தான். அப்போது நீ உனது போட்டியாளர்களாக நீ யாரை தேர்ந்தெடுத்து கொள்ள போகிற, யார்கிட்ட நீ பழக போகிற, நீ பழகிறவங்க தான் உனக்கு சரியான போட்டி. அப்படின்னா நீ யாரை தேர்ந்தெடுத்துக்க போகிற, சாதிக்கணும்னு நினைக்கிற நீ அதுபோல் சாதிக்க நினைக்கிற ஒருத்தரை பல பேரை உறவினர்களாக தேர்ந்தெடுத்துக்கணும். நிறைய பேர் தேவை, நம்மளை விட பெரியவங்க தேவை, நம்ம வயதுக்கு ஒத்தனவங்க, வயதுக்கு இணையானவர்கள் தேவை, நம்மளை விட வயதுக்கு கீழானவர்களும் நம்ம பழக வேண்டியிருக்கு. பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகிறோம். அப்படி பழகும்போது, அதாவது ஒரு டீப்பாக அன்பாக பழகும்போது, பாசமாக பழகும்போது, அப்படி பழகிறவங்கள தகுதியானவங்களாக பார்த்துக்கணும். சும்மா அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட பழகக்கூடாது. அவங்களுக்கும் தகுதி வேணும். நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் அம்மாவும் அந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருவராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்ககிட்ட வந்து டீப்பாக பழகணும். இல்லாமல் போனால் ஒரு லிமிட்டாக பழகணும். அதுக்காக பழகவே இல்லாமல் இல்லை, லிமிட்டாக பழகணும். என்னம்மா சாப்பிட்டியாம்மா, சரிம்மா, ஓகே, பார்த்துக்குங்கம்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசிடாது. அதுக்கு மேலே நீ டீப்பாக போய் என்னம்மா நீ இந்த மாதிரி ஏன்னா ஃபோனே பண்ண மாட்டேன்ற, போம்மா அப்படி இப்படின்லாம் பழகிட்டு இருந்த நீ ஏற்கனவே உங்கள் அம்மா சீரியல் பார்த்து ஒரு சோம்பேறியாக இருக்காங்க. இப்போ நீ போய் உங்கள் அம்மாட்ட போய் இவ்வளோ டீப்பாக பழகணும்னு வச்சுக்கோ, உனக்கு நீயும் சோம்பேறி ஆகிடுவேன். ஏன்னா அது தொத்திக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு போட்டியாளர் தான். நம்ம அம்மாவே எப்படி இருக்காங்க, அப்போ நாம் எதுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற நினப்பு உனக்கு வந்துடும். அந்த ஃபயர் அணைஞ்சு போயிடும். சாதிக்கணுங்கிற அந்த ஃபயர் அணைஞ்சிரும். ஏன்னா நீ யார்கிட்டலாம் பழகுறியோ அப்போ அவங்கள மாதிரி தான் நீனும் இருக்கணும்னு தோணுவேன். அவங்கள மாதிரியே நம்ம இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு தோணும். அப்போ நீ யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் பழகணும்.
இதில் வந்து பரிதாபமே பார்க்கக்கூடாது. ஐயோ நம்ம அம்மாவாச்சே, ஐயோ அப்பாவாச்சே, ஐயோ நம்ம அம்மாவாச்சே, தினமும் சீரியல் பார்த்துட்டு நேரத்தை போக்குற நம்ம அம்மாக்கிட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசினா தானே ஆறுதல் அப்படின்னு நினச்சி நீ அரை மணி நேரம் பேசணும்னு அந்த அம்மாவோட இது தான் உனக்கும் வரும். அது வந்து தொத்திக்கும். உங்கள் அம்மாவோட பழக்கம் வந்து சீரியல் பார்த்துட்டு சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கிற உங்கள் அம்மா, லட்சியம் எதுவும் இல்லாமல் சாதிக்க நினைக்காத அந்த அம்மாவோட அந்த இயல்பு உனக்கும் தொத்திக்கும். அது மாதிரி சிலர்லாம் அதனால் உறவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். தகுதியானவர்களை தேட வேண்டும். தகுதி முடிவு பண்ணிட்டு தான் பழகணும். அது மாதிரி போராட்ட குணம் இருக்கா, சாதிக்கணுங்கிற நினப்பு இருக்கா, கடினமாக உழைக்கிறாங்களா, கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கா, அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட தான் நம்ம போய் பழகணும். நேரத்தின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்காரா, தேவையில்லாமல் வெட்டி கதைகளை பேசுகிறாரா, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரா, அவர்கிட்டலாம் பழகக்கூடாது. அந்த மாதிரி பழகக்கூடாதுன்னா பேசவே கூடாது அப்படின்லாம் இல்லை. என்னென்னா லிமிட்டாக அந்த அளவு, அப்படி யாரையும் பகிச்சிக்காமல் லிமிட்டாக ஒரு பேசிட்டு விடுபடும். யார்கிட்ட நீங்கள் டீப்பாக நேரம் செலவழித்து பேசணுன்னா தகுதி இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் நிறைய நேரம் 10 நிமிஷம் செலவழித்து பேசுகிறீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சாதிக்க நினைப்பவராக இருந்தால், நீங்கள் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருக்கிறவராக இருந்தால், அதே மாதிரி அவர்கிட்ட அந்த தகுதி இருந்தால் அந்த மாதிரி பார்த்து பழகணும். இந்த மாதிரி இப்போ ஒரு மனைவி, அது மாதிரி கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் சாதிக்கணும்னு நினைக்கிறான்னா அதே போல் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் இந்த கணவனால் சாதிக்க முடியும். இல்லாமல் போய் அவர் ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க, இவன் சாதிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நாளடைவில் இவனால் ஜெயிக்க முடியாது. சும்மா உடம்புல இளமாக இருக்கிற வரைக்கும் ஓடுவான், அப்புறம் பார்த்தா உட்காந்துருவான். அப்போது ஒரு மனைவி கடைசி நாள் வரைக்கும் வாழ்நாள் முழுதும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது போன்ற ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும். அது மாதிரி ஒரு மனைவியும் அப்படி தான். கணவனை தேர்ந்தெடுக்கும்போது நீ எப்படி இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சேன்னா சுதந்திரமாக இருப்பதற்கு எந்தவித தடையும் சொல்லாத ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கணும். அதுபோல் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ அதுபோல் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லாமல் போயிட்டு நீ வேலைக்கு போகிறதே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ எங்கே ஜெயிக்க முடியும்? நீ தேர்ந்தெடுக்கிற கணவன் அந்த பெண் வேலைக்கு போகிறதே, அந்த மனைவி வேலைக்கு போகிறதே அவனுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த மனைவிக்கு ஜெயிக்கணுங்கிற நினப்பு இருக்குது, சாதிக்கணுங்கிற நினப்பு இருக்குது. ஆனால் அந்த கணவனுக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்கல, வீட்டோடு இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறானு. அப்போ அந்த பெண்ணால் ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி உறவுகளில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். உறவு முறை கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு போல் எப்படி நல்ல உணவுகளை சாப்பிடணுமோ அதுபோல் நல்ல உறவுகளோடு பழகணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதுபோல் சில உறவினர், அதாவது ரொம்ப நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, நம்ம அண்ணனாக இருப்பாங்க, தம்பியாக இருப்பாங்க, அதில் ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருப்பாங்க, பக்கத்துலேயே அடிக்கடி பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது. நல்ல வார்த்தை பேசுவாங்க, தேன் தடவிய வார்த்தைகளை பேசிட்டு மனசுக்குள்ளே நம்ம எப்போ வீழ்ந்து போவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சிடும், ஒருத்தர் மனசில் என்ன நடக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நெருங்கிய சொந்தம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய அந்த சும்மா மனசு வாயில் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே அவங்க உண்மை வேறு மாதிரி, நம்ம எப்போ வீழ்ந்து போவோம்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள்டே போய் நாம் நடிச்சிட்ருக்கோம், அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் நடிச்சிட்ருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் விடுபட்டுருணும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வந்து ரொம்பவும் பேசுகிறதுலாம் ரொம்ப ரேராக தான் பேசணும். மனசுக்குள்ளே நாம் வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறாங்களே அவங்ககிட்டலாம் ரேராக தான் பேசணும். அதே இது வந்து இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க சோம்பேறியாக இருக்காங்க, சீரியல் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சரி நம்ம பிள்ளை வளர்ந்தால் நல்லது தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சாதிக்கணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளை மேலே வந்தால் நல்லது தான் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மாட்ட நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுகிற ரொம்ப அப்படி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசலாம். அவங்கள எதிரியாக பார்க்க வேண்டியது. ஆனால் மனசுக்குள்ளே நாம் வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க பிறகு அவங்க கிட்டே சாகவாசம் வச்சுக்கூடாது. அவங்க கூட பழகிட்டு நம்ம வந்து பார்த்த என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆள்கிட்டேருந்து விலகி இருக்க பழகணும். இந்த மாதிரி உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நேர்மையாக இருக்கிறீங்களா நீங்கள், அப்போ அதுபோல் நேர்மையானவங்ககிட்ட பழகுங்க. நேர்மை இல்லாதவங்ககிட்ட பழகாதீங்க. அப்போ நேர்மையானவங்கள தேடுங்க. ஏன்னா நேர்மை இல்லாதவங்ககிட்ட பழகுனாக்கா கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க. அந்த மாதிரி உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதுமாதிரி உணவு கட்டுப்பாடும் முக்கியம். உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும். ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப கடினமானதாக இருக்கும், வலி நிறைந்ததாக இருக்கும். அப்போ அதுபோல் வலி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க கூட தான் நம்ம பழகணும். உடற்பயிற்சி செய்கிறவங்க, உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறவங்க, உறவு முறையில் கட்டுப்பாடாக இருக்கிறவங்க. உறவு முறையில் பார்த்திங்கன்னா தயவுதாட்சினே பார்க்கக்கூடாது. இவங்க இப்போ இது அதெல்லாம் நம்மிடம் பழகுவதற்கு அவங்ககிட்ட தகுதி இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கணும். எவ்வளோ பிஹேவியர், நாகரிகம் இருக்கா, எல்லாம் ஒழுக்கம் இருக்கா, கட்டுப்பாடு இருக்கா, அது எதுவும் இல்லை, கட்டுப்பாடே இல்லை, ஒழுக்கமே இல்லைன்னா
உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தால் கூட அவங்ககிட்ட நீங்கள் பழகாதீங்க. அதுக்காக பகைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறைச்சிக்கோங்க. பேச்சை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது.